பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. சம்மரில் அஃபெக்ட் ஆகிற பாடி பார்ட்ஸில் ஸ்கின் வந்து டைரெக்டாகவே எஃபெக்ட் ஆகும். ஏன்னா நம்ம வெளியில் போகிறப்போ ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் பாதிப்பு வரும், அதை எப்படி பாதுகாத்துக்கிறது? 100% சன்ஸ்க்ரீன் இருக்கணும். சன்ஸ்க்ரீனில் என்னென்ன சும்மா எந்த சன்ஸ்க்ரீன் வேணாலும் வாங்கிட முடியாது. ஸோ அதுக்குன்னு சில க்ரைட்டீரியா இருக்குது. நிறைய பேருக்கு வந்து நம்ம இதில் வந்து ஆக்னே வர தன்மை ஜாஸ்தி இருக்கும். அது சம்மருக்கு சும்மாவே வரும், நிறைய அந்த மேக்கப்பு லேயரிங் அப்படிலாம் போடும்போது. ஸோ சன்ஸ்க்ரீன்லேயுமே அந்த மாதிரி போய் நம்மளுடைய போர்ஸை வந்து அக்ளூட் பண்ணுற மாதிரி அந்த துவாரங்களெல்லாம் மூடுற மாதிரி இருக்கக்கூடாது. க்ளோதிங் வந்து இப்போ ரொம்ப இந்த ஜீன்ஸ் போடுறது, டைட்டான க்ளோத்ஸ் போடுறது, ஆக்சுவலி இப்போ ஃபேஷன் கொஞ்சம் லூஸ் ஃபேஷனாக இருக்கனால நல்லா இருக்கு. அவங்க ஓவர் சைஸ்ட் கொரியன் ஃபேஷன் ரொம்ப வரனால தட்ஸ் அ வெரி குட் திங். ஸ்கின்னுக்கு வாட்டர்ன்றது எவ்வளோ முக்கியமானது? சம்மர் ஹைட்ரேஷனுங்கிறது வந்து அப்படி எடுத்துட முடியாது. நம்ம தண்ணி குடித்து தாகத்தை அடங்குறது மட்டும் கிடையாது. ஸோ ஸ்கின்னோட ரிஃப்ளெக்ஷன் வந்து உள்புறம் என்ன இருக்கோ அதுதான் ரிஃப்ளெக்ஷனே. ஃபேஷியல்ன்றது நெசசரின்னு நினைக்கிறீங்களா மேடம்? எசென்ஷியல் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இதில் வந்து எதுக்காக இந்த ஃபேஷியல் பண்ணுறாங்க அப்படின்னா, இது ஒரு எக்ஸ்ஃபோலியேஷன். அப்படின்னா எக்ஸ்ஃபோலியேஷன்னா என்ன அப்படின்னா, ஹெல்த்தி ஸ்கின் வேணும் மேடம், கலர் வேணான்னு சொல்கிற பேஷண்ட்டும் இருக்காங்க. ஆனால் அதிகமாக ஸ்கின் லைட்டனிங் கூட இல்லை, ஸ்கின் ஒயிட்டனிங்க்கு என்ன பண்ணலாம், ஸ்கின் ஒயிட்டனிங் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு வந்து ஆட போங்கடா, ஒரு பேக்கிங் சோடாவையும் ஒரு லெமனையும் கலந்து ஒரு வினிகரையும் கலந்து உங்கள் அக்கிளில் போடுங்க, அப்படியே இம்மீடியட்டாக வந்து நான் வந்து ஒரு 10 ஷேட் வந்து வெள்ளை ஆகிட்டேன்னு சொல்லும்போது ரொம்ப பயமாக இருக்குது. உங்களுடைய டாட்டூ ப்ரொஃபஷனல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து இட் இஸ் கோயிங் டு பி அ பெர்மனெண்ட் இம்ப்ரெஷன். ஸோ அந்த பெர்மனெண்ட் இம்ப்ரெஷனை வந்து ஏன்னா டாட்டூ போடுற செலவை விட ட்ரஸ்ட் மீ. ஒன் இண்டியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சிறப்பு நேர்காணல்ல டெர்மட்டாலஜிஸ்ட் பூர்ணிமா நினைஞ்சிருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. வணக்கம். வணக்கம். சம்மர் டைம் ஒவ்வொரு வாட்டியுமே ஹீட் ஏறிட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. மெயினாக அந்த சம்மரில் அஃபெக்ட் ஆகிற பாடி பார்ட்ஸில் ஸ்கின் வந்து டைரெக்டாகவே எஃபெக்ட் ஆகும். ஏன்னா நம்ம வெளியில் போகிறப்போ ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் பாதிப்பு வரும், அதை எப்படி பாதுகாத்துக்கிறது? சம்மர் ஸ்கின் கேர் அப்படின்னாலே இப்போ பொதுவாக வந்து சன்ஸ்க்ரீன் அந்த அவேர்னஸ் வந்து நிறையவே வந்துருச்சு. தேங்க்ஸ் டு லாட் ஆஃப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேசுகிறாங்க, டாக்டர்ஸ் பேசுகிறாங்க, படிக்கிறோம். ஸோ இப்போ வந்து முன்னைக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி விட இப்போ வந்து சன்ஸ்க்ரீன் அவேர்னஸ் வந்து ரொம்பவே இருக்குது. ஸோ நம்பர் 1 எவ்வளோ தடவை பேசினாலும் சலிக்காதது சன்ஸ்க்ரீன். 100% சன்ஸ்க்ரீன் இருக்கணும். சன்ஸ்க்ரீனில் என்னென்ன சும்மா எந்த சன்ஸ்க்ரீன் வேணாலும் வாங்கிட முடியாது. ஸோ அதுக்குன்னு சில க்ரைட்டீரியா இருக்குது. ஒரு நல்ல சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர், அதாவது நம்ம ஊர் நம்ம வெயிலுக்கு அட்லீஸ்ட் ஒரு 50 SPF 50 இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அது அதுலேயே மென்ஷன் ஆகிருக்கும். ஆமாம், எல்லாமே. ஸோ இதெல்லாம் வந்து நான் சொல்கிறது உங்களுடைய அந்த பேக்கிங்லேயே மென்ஷன் ஆகிருக்கும். SPF வந்து 15லேருந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து SPF 15 அப்படின்னா ரொம்ப கம்மியாக, 50 ஜாஸ்தியாக அப்படின்னா வித்தியாசம்னு பார்த்தா ரொம்ப இருக்காது. SPF 15ல் வந்து ஒரு 92% to 94, SPF 50ல் 99% கவரேஜ் இருக்கும். ஸோ இது எப்படி சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்குள்ளேயோ இன்டோர்ஸில் இருக்கும்போது SPF 30 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிறது சேஃப். பட் நம்ம வெளியே போகிறோம், நம்மளோட ஜாப் வந்து கொஞ்சம் ஃபீல்டு ஒர்க்காக இருக்குது, பைக்கில் போகிறோம் வரோம் அப்படிங்கும்போது SPF 15 வந்து ஒரு ஐடியலானது. இன்னொன்று ப்ராட் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். UVA, UVB, விசிபிள் லைட். ஸோ இந்த கதிர்வீச்சு எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரு சன்ஸ்க்ரீனாக இருக்கணும். இன்னொன்று அடிக்கிற வெயிலுக்கு பயங்கர வேர்க்குது. ஸோ ஒரு தடவை போட்டு ஒரு வேர்வையிலேயே வலிஞ்சு ஓடுற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ வாட்டர் ரெசிஸ்டன்ட் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட். இன்னொன்று சன்ஸ்க்ரீன் போட்டாலே எல்லாருக்கும் ஒரு பெரிய கம்ப்ளைண்ட், பூத மாதிரி இருக்கும், ஒயிட் காஸ்ட் வருது, பார்க்க நல்லா இல்லை, ஒரு மாதிரி இதுவாகுது அப்படிங்கிறது. ஸோ காஸ்மெட்டிக்காக எலகெண்ட்டாக இருக்கணும், போட்டால் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும், நாளைக்கு நம்ம திரும்பியும் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரெகுலாரிட்டி இருக்கணும். ஸோ அது ஒன்று. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, நான் கொமடோஜெனிக். நிறைய பேருக்கு வந்து நம்ம இதில் வந்து ஆக்னே வர தன்மை ஜாஸ்தி இருக்கும். அது சம்மருக்கு சும்மாவே வரும், நிறைய அந்த மேக்கப்பு லேயரிங் அப்படிலாம் போடும்போது. ஸோ சன்ஸ்க்ரீன்லேயுமே அந்த மாதிரி போய் நம்மளுடைய போர்ஸை வந்து அக்ளூட் பண்ணுற மாதிரி அந்த துவாரங்களெல்லாம் மூடுற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் ஒரு சன்ஸ்க்ரீனில் பார்க்கணும். அப்பார்ட் ஃப்ரம் சன்ஸ்க்ரீன் வேறு என்ன அப்படின்னா, ப்ரொடெக்ஷனுக்கு கண்கள், யோர் ஷேட்ஸ் ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு யூவி ப்ரொடெக்டிவ் கிளாஸஸ் மாதிரி, அது கூலிங் கிளாஸாக தான் இருக்கணும்னு இல்லை, நம்ம நார்மல் கிளாஸஸ் ஒயிட் கிளாஸஸ்லேயுமே இருக்கணும்.
இன்னொன்று வந்து நம்மளுடைய ஸ்கார்வ்ஸு, க்ளவுஸு, ஸோ ப்ரொடெக்டிவான ஒரு இதுவும் இருக்கணும், க்ளோதிங்கும் இருக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது தான் ஒரு முழுமையான ஒரு சன் ப்ரொடெக்ஷன் இருக்கும். நம்பர் ஒன் வென் வி டாக் அபவுட். இன்னொன்று கம்மிங் டு யுவர் இது, இந்த வெயில் யூவி இண்டெக்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க டைம் வந்து 9:30 to 4:30. அந்த டைமில் வந்து அத்தியாவசியத்துக்கு தவிர்த்து வெளியே போகிறத தவிர்த்துக்கிறது. ஆமாம், பிகாஸ் ஸோ டீஹைட்ரேட் ஆகுறது என்ன தான் பண்ணாலும் நம்ம வந்து ட்ரிகர் இருக்கும்போது சமாளிக்க முடியாது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இன்னொன்று வந்து க்ளோதிங் வந்து இப்போ ரொம்ப இந்த ஜீன்ஸ் போடுறது, டைட்டான க்ளோத்ஸ் போடுறது, ஆக்சுவலி இப்போ ஃபேஷன் கொஞ்சம் லூஸ் ஃபேஷனாக இருக்கனால நல்லா இருக்கு. ஓவர் சைஸ்ட் கொரியன் ஃபேஷன் ரொம்ப வரனால தட்ஸ் அ வெரி குட் திங். ஆமாம், ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்குது. இல்லைன்னா முன்னாடி வந்து ரொம்ப ஃபிட்டிங்காக பிடிக்கிற மாதிரி, அதுவும் சிந்தட்டிக் சாட்டின் மெட்டீரியல்லாம் காலையில் வந்து ஷர்ட் போட்டுட்டு போகிறவங்கள நம்ம பார்க்குறோம். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு நல்ல குவாலிட்டி காட்டன். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஃபாஸ்ட் ஃபேஷனில் அடிக்கடி ஆன்லைனில் வாங்குகிறோம், போடுறோம், இந்த குவாலிட்டி ஆஃப் த காட்டனும் ஃபேப்ரிக்கும் பார்க்குறதில்ல. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு முழுமையாக வி கேன் ப்ரிவெண்ட் சன் டேமேஜ், டேனிங்கை தவிர இந்த வேர்வை தங்குறதுனால வர இன்ஃபெக்ஷனையும் இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் பெட்டராக இருக்கும். அடுத்து வந்து டயட், நிறைய நீர் ஆகாரங்கள் குடிக்கணும். தண்ணி, ஜூஸ், இளநீ, மோர் இதெல்லாமே எடுத்துக்கணும். இன்னொன்று பழங்கள், ஈவன் தண்ணி, காய்கள். ஸோ கலராக வந்து எடுத்துக்கும் போது ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட் நிறைய இருக்கும். ஸோ இந்த தண்ணி பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, சம்மர் டயத்தில் ஹைட்ரேட்டாக இருக்கணும்னு. ஸோ அது மெயினாக வந்து இந்த சம்மர் ஹைட்ரேஷனை தாண்டி ஸ்கின்னுக்கு வாட்டர்ன்றது எவ்வளோ முக்கியமானது? சம்மர் ஹைட்ரேஷனுங்கிறது வந்து அப்படி எடுத்துட முடியாது. நம்ம தண்ணி குடித்து தாகத்தை அடங்குறது மட்டும் கிடையாது. ஸோ ஸ்கின்னோட ரிஃப்ளெக்ஷன் வந்து உள்புறம் என்ன இருக்கோ அதுதான் ரிஃப்ளெக்ஷனே. நம்ம டேன் ஆகுறது ஆகட்டும், கையில் ஒரு புள்ளி வரதாகட்டும், ட்ரைனஸ் ஆகட்டும், இப்போ டயபெட்டிஸ் அப்படின்னு பார்த்தா அதுக்குரிய டிசீஸ் வரும். தைராய்டு அப்படின்னா அதுவுமே ஸ்கின்ல வந்து ஒரு விதமான தெரியும். ஸோ உள்புறமாக என்ன இருக்கோ அதோட கம்ப்ளீட் ரிஃப்ளெக்ஷன் வந்து நம்மளோட இதில் தெரியும். ஸோ உள்ளே இருக்க ஆர்கன்ஸ் நல்லா இயங்கணும் அப்படின்னா இவ்வளோ, அதாவது ஒரு 2 to 3 liters ஆஃப் வாட்டர் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதை கொடுக்கும்போது தான் ஸ்கின் க்ளோயிங்கோ, தாகம் அடங்குறதோ அதெல்லாமே. ஸோ இது ஒரு ஃபியூவல் கொடுத்து அந்த மெக்கானிக்ஸ் வந்து இது பண்ணுற மாதிரி தான். ஸோ எல்லா இதுக்குமே வந்து தண்ணி வந்து ரொம்ப ஹைட்ரேஷன் முக்கியம் தான். அடுத்து இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ஃபேஷியல். இன்றைக்கி வந்து முன்னாடிலாம் இந்த ஃபேஷியல் பார்லர்ஸ் அதெல்லாம் லேடிஸ் நிறையா போவாங்க, இப்போ மென்னுமே நிறையா போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஃபேஷியல்ன்றது நெசசரின்னு நினைக்கிறீங்களா மேடம்? கண்டிப்பாக. நீங்கள் சொன்ன மாதிரி விமென்க்கு வந்து முன்னாடி பார்லர்ஸ், இப்போ வந்து நம்ம நிறைய இவால்வ் ஆகி வந்திருக்கோம். பட் முன்னாடி பார்லர்ஸ் வந்து ஒரு 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 பார்ட் ஆஃப் தியர் இதுவாக தான் இருந்தது. மென்னுக்கு வந்து சலூன், நீங்கள் முடி வெட்டும் போது வந்து நான் நிறைய பார்க்குறேன். மென் வந்து சொல்லுவாங்க, நான் ஹேர் கட் பண்ணும்போதே ஆயில் மசாஜ் பண்ணிடுவேன் மேடம், அதுக்கப்புறம் ஒரு டீடான் பண்ணிடுவேன், இல்லை அது என்ன ப்ளீச் பண்ணிடுவேன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸோ சலூனில் வந்து இது ஒரு ஒரு ரொட்டீன் மாதிரி ஆக்கிட்டாங்க. எசென்ஷியலாக அப்படின்னு பார்த்தா இது எல்லாமே காஸ்மெட்டிக்கான இது. எசென்ஷியலாக அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இதில் வந்து எதுக்காக இந்த ஃபேஷியல் பண்ணுறாங்க அப்படின்னா, இது ஒரு எக்ஸ்ஃபோலியேஷன். அப்படின்னா எக்ஸ்ஃபோலியேஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ எப்படி நம்ம நெகம் வளருதோ அது மாதிரி தோலுமே வந்து அந்த செல் ரொட்டேஷனில் அந்த தோல் நம்மக்கிட்ட உதிர்ந்துட்டே இருக்கும். பழைய செல்ஸ் வந்து ட்ராப் ஆகி புது செல்ஸ், அதுதான் செல் ரொட்டேஷன். ஸோ அந்த செல்ஸ் வந்து சில சமயம் தேங்கி நிற்கும். அது சரியான முறையில் நம்ம எடுக்கும்போது தான் புது செல்ஸ் வந்து வரும். எப்படி இந்த வெங்காய தோலை உரிச்சா உள்ள ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இல்லையா, அதே போல் தான் நம்ம ஸ்கின்னுக்குமே இந்த விதமான இது தேவை. ஸோ நம்ம ரொம்ப நாள் வந்து அந்த எண்ணெய் இந்த மாதிரி ஒரு ஆக்னி ப்ரோன் இதுலையோ இல்லை ஒரு டல்னஸ் இருக்குது, பார்க்கும்போதே என்ன டல்லாக இருக்கும் அப்படிங்கும்போதெல்லாம் இந்த எக்ஸ்ஃபோலியேஷன் சரியாக இல்லாதது, இந்த பொறி தன்மை அதெல்லாமே வந்து இதனால தான். ஸோ ஒரு எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ணும்போது ஃபேஷியலுக்கு ஒரு காம்பினேஷன் ஆஃப் நிறைய மசாஜ், இந்த எக்ஸ்ஃபோலியேஷன் அதுதான் ஃபேஷியல்னு சொல்கிறோம். ஸோ இது பண்ணும்போது புது செல்ஸ் வர்றதுக்கு ஒரு வழிவிடும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஸ்கின் கொஞ்சம் ஹெல்த்தியராக இருக்கும். ஸோ இது தேவை அப்படின்ற பட்சத்தில் இது நிறையா பார்லர்ஸில் நீங்கள் சொன்ன மாதிரி சலூனில் கூட இப்போ பண்ணுறாங்க. பட் ஆனால் ஒரு ஸ்கின் கேர் ஒரு கிளினிக்லேயோ ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டையோ போய் பண்ணுறதுக்கும் அங்கே பண்ணுறதுக்குமான வித்தியாசம் எப்படி இருக்கும்? நான் என்ன சொல்வேன்னா, அன்றாட இப்போ நம்ம ஒரு எக்ஸ்ஃபோலியேஷன் வேணும், ஒரு சும்மா ஒரு இது பண்ணணும் அப்படிங்கும்போது நாங்களே வந்து சில சமயம் கிளினிக் பேஷண்ட்ஸ் வரும்போது வி கிவ் தெம் ஜெல்ஸ், அதாவது ஒரு கம்மி பர்சன்டேஜ் எக்ஸ்ஃபோலியேட்டர்ஸ் வந்து, அதாவது கிளினிக்கில் பண்ணுறது ஒரு பர்சன்டேஜ் இருக்கும், ஒரு 30% பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 7% க்ரீம்ஸ், வீக் க்ரீம்ஸ் வந்து அவங்கக்கிட்டேயே வாரம் ஒரு முறை நைட்டில் போடுறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்போம். ஸோ இது வந்து ஒன்லி கிளினிக் ப்ரொசீஜராக இருக்கணுங்கிறதும் அவசியம் இல்லை. ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் ஒரு நல்ல சலானில் தெரிஞ்ச ஒரு ஏஸ்தட்டிஷியன் அப்படின்னு சொல்லுவோம் பண்ணுறவங்க வந்து பண்ணும்போது ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர் இஸ் ஓகே. எல்லாத்துக்குமே நீங்கள் கிளினிக் தான் வந்து பண்ணணுங்கிறது ரூல் கிடையாது. ஆனால்
ட்ரீட்மெண்ட்டுக்காக எனக்கு ஆக்னே வந்திருக்கு அதுக்காக ஃபேஷியல் பண்ண போகிறேன்னு பார்லர் போகாதீங்க. ஸோ ஒரு ட்ரீட்மெண்ட் இப்போ வந்து வயிறு வலிக்குது தலை வலிக்குதுன்னா நம்ம எங்கள் டாக்டர் கிட்ட தான் போகிறோம் இல்லையா. ஸோ ஆக்னேங்கிறது அதே மாதிரி தான். அது வந்து ஒரு அழகு சம்மந்தப்பட்டது மட்டும் கிடையாது, உங்களோட ஹார்மோன் எல்லாத்தையும் சம்மந்தப்பட்டது. ஒரு பிக்மெண்டேஷன் அப்படின்னாலும் அதுவுமே அதுதான். ஸோ ஒவ்வொரு டிசீஸ்க்கும் ஒரு வெளிப்பாடு வந்து ஒரு மாதிரி இருக்கும். அந்த சிம்டம்ஸ் வந்து ஸ்கின்ல வேறு மாதிரி தெரியும். ஸோ அதை டயக்னோஸ் பண்ண வேண்டியது டாக்டர் தான். ஸோ உங்களோட ட்ரீட்மெண்ட்க்கு பார்லர் போகாதீங்க. இந்த மாதிரி ஒரு ஹெட் மசாஜ் பண்ணோம், ஸ்பா பண்ணோம், ஒரு ஃபேஷியல் வந்து ஒரு நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்டில் பண்ணோம் அப்படின்னு பண்ணீங்க, ஒரு நல்ல குவாலிட்டியான இடத்துல பண்ணீங்க அப்படின்னா இட்ஸ் ஸ்டில் ஓகே. நானுமே அதை தான் கொஸ்டின் பண்ணிட்டு இருந்தேன். இப்போது ஒரு வயிறு வலியோ ஒரு காது வலியோ அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட்டை போகிறோம். பட் ஆனால் ஸ்கின்ன்றதும் நம்மளோட ஒரு பார்ட் ஆஃப் த பாடியில் இருக்கும். அது ஒரு பார்ட். அதை இது பண்ணுறதுக்கு நம்ம சலூனோ ஏதோ போகிறதுன்றதை எப்படி இந்த கல்ச்சர் இது வந்து ஆமாம், இந்த கல்ச்சர் வந்து கொஞ்சம் இப்போ பயமாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போது பார்லர்லாம் அடுத்து விடுங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க. இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணிங்கன்னா நான் 3 நாளில் இப்படி ஆயிட்டேன். ஒரு பேக்கிங் சோடாவையும் ஒரு லெமனையும் கலந்து ஒரு வினிகரையும் கலந்து உங்கள் அக்கிளில் போடுங்க, அப்படியே இம்மீடியட்டாக வந்து நான் வந்து ஒரு 10 ஷேட் வந்து வெள்ளை ஆயிட்டேன்னு சொல்லும்போது ரொம்ப பயமாக இருக்குது. நமக்கு எல்லாருமே, நம்ம சவுத் இண்டியன்ஸ் நம்ம எல்லாருக்குமே நம்மளுடைய மடிப்புகள், அதாவது இந்த அக்கல் தன்மை, இடுப்பு மடிப்புகள், அந்த ஃபோல்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாமே டார்க்காக இருக்கிற தன்மை இருக்கவங்க தான். ஸோ இது எல்லாரும் பார்த்துட்டு 10ல் ஒரு 5 பேராவது இதை ட்ரை பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது வெந்து போய்டும் நம்ம ஸ்கின். ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ரொம்ப ஸ்கேரியாக இருக்குது. அதே மாதிரி லேயரிங் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஒரு 3 ப்ராடக்ட், நைட்டு ஒரு 3 ப்ராடக்ட், இதெல்லாம் பண்ணால் தான் நம்ம கவனிச்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவையும் புகுத்திடுறாங்க. ஸோ இதுவுமே ரொம்ப ஓகே. செல்ஃப் கேர், செல்ஃப் லவ் அப்படிங்கிறத இந்த மாதிரி வந்து ஒரு 10 ஸ்டெப் கொரியன் ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணால் தான் நீங்கள் வந்து உங்களை நீங்கள் ரொம்ப பார்த்துக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் வரும்போது கொஞ்சம் ஸ்கேரியாக தான் இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு புரிதலோடு பண்ணுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக தேவைக்கேற்ப பண்ணுறோமோ ஸ்கின் டேமேஜ் ஆகாது. நமக்கு ரொம்ப ஈஸியாக ஸ்கின் டேமேஜ் ஆகிற தன்மை நமக்கு இருக்குது. என்ன ஒரு விஷயம் பண்ணாலும் அந்த பிக்மெண்ட் ஆகி அந்த சுவடு வந்து அப்படியே அந்த ஸ்காரிங் வந்து இருந்து போயிடும். இந்த ஒயிட் ஸ்கின் மாதிரி சீக்கிரம் போகிற தன்மை நமக்கு கிடையாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒரு தடவை ஒரு தப்பு பண்ணிட்டோன்னா அதை வந்து ரிக்ரெட் பண்ணி அந்த ஸ்கின்னை சரியாக்குறதுக்கே 1 to 2 வருஷம் ஆகி போயிடும். ஸோ தட் இஸ் ஒன் திங். இன்னொன்று, இப்போ பார்லர்ஸ் வந்து நிறைய அங்கங்கே இது பண்ணும்போது எல்லாருமே ஒரு 3 days 4 days கோர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு திறந்துடுறாங்க, இது பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி எப்படி ஒரு டாக்டரில் ஒரு குவாலிஃபைடோ, ஒவ்வொரு ப்ரொஃபஷனும் ஒரு குவாலிஃபைடாக போயிட்டு கொஞ்சம் சேஃபான உங்கள் ரிசர்ச் பண்ணி உங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்து பண்ணும்போது இட்ஸ் ஸ்டில் ஓகே. ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளோட லொக்காலிட்டிக்கு இருக்குது, நமக்கான ஸ்கின் கலர்னு ஒன்று இருக்குது. கொஞ்சம் வருஷத்துக்குலாம் முன்னாடிலாம் வெள்ளை ஆகிறதுக்காக நிறைய ஆட்ஸ்லாம் இன்னும் 10 வருஷம் அது மாறாது. மேபி அந்த அப்படி யோசிக்கிறவங்களுடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்கலாம். எனக்கு ஹெல்த்தி ஸ்கின் வேணும் மேடம், கலர் வேணான்னு சொல்கிற பேஷண்ட்டும் இருக்காங்க. ஆனால் அதிகமாக ஸ்கின் லைட்டனிங் கூட இல்லை, ஸ்கின் ஒயிட்டனிங்க்கு என்ன பண்ணலாம், ஸ்கின் ஒயிட்டனிங் அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு வந்து ஆட போங்கடா அடுத்த நீங்களும் அதே தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ தட் இஸ் ஸ்டில் தேர். அந்த மைண்ட் செட் ரொம்பவே இருக்குது. கண்டிப்பாக. அடுத்து இன்னொரு விஷயம் வந்து இந்த காஸ்மெட்டிக் சர்ஜரி நிறைய நம்ம பார்க்க முடியுது. ஹீரோயின்ஸ் பண்ணுறாங்க, வெளியில் ரொம்ப கொஞ்சம் தள்ளி பார்த்துட்டு இருந்தது, இப்போ நிறைய பக்கத்தில் வர ஆரம்பிக்குது. அதில் ஆனால் சிக்கல்களையுமே நம்ம பார்க்க முடியுது. இப்போது அதில் அதை எந்த மாதிரி அணுகணும்னு நினைக்கிறீங்க மேடம்? இப்போ காஸ்மெட்டிக் சர்ஜரி வந்து ஒரு ஆஞ்சியோகிராமோ பிளாஸ்டியோ இல்லை ஒரு ஓப்பன் ஹார்ட் பைபாஸ் சர்ஜரியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு நீ சர்ஜரியோ அந்த அளவுக்கு தேவைங்கிறது கிடையாது. நெசசிட்டியோ இல்லை வந்து பண்ணி தான் யூ நீட் இட் அப்படி இல்லை. இதெல்லாம் ஒரு வாண்ட். எனக்கு ஆசையாக இருக்குது, என் மூக்கு சரியாக இல்லை, என்னுடைய லிப்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து ஒரு ஃபில்லர்ஸ் போட்டு அதை பெருசாக்கணும், இந்த ஷேப்பில் இருக்கணும், என் கண்ணு கீழே இந்த மாதிரி இருக்குது, என்னோடய ஜாவை வந்து இப்படி ஆக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு அவசியம் வந்து அதை வந்து இண்டிவிஜுவலை பொறுத்து. எனக்கு ஐ மைட் பி கம்ஃபர்டபுள், ஆர் எனக்கு என் மூக்கு பிரச்சனையாகவே இருக்கலாம், ஆர் உங்கள் ஜாப் வந்து அந்த மாதிரி நீங்கள் ஒரு மீடியா பர்சனாக இருக்கலாம். ஒரு கான்ஸ்டண்ட்டாகவே நீங்கள் வந்து இப்போ எல்லாருமே மீடியா பர்சன் மட்டும் இல்லை, இப்போ எல்லாருமே வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தோம் அப்படின்னாலே இன்ஸ்டாகிராமில் இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. உங்களுடைய ஒரு பேக்கிங் ப்ரொஃபஷனாக இருக்கட்டும், ஒரு டாக்டர் ஆகட்டும், இப்போ எல்லாருமே வந்து வி நீட் டு ஹாவ் அ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஒரு ப்ரெசன்ஸ் இது. ஸோ இப்போ வி ஆர் ஆல் கெட்டிங் கான்ஷியஸ் நம்மளெல்லாம் காமிக்கிறதுக்கு. ஸோ இந்த இது வந்து இண்டிவிஜுவலை பொறுத்து தான். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சர்ஜரிஸில் நான் சர்ஜிக்கல் மெத்தட்ஸும் நிறைய இருக்குது. இப்போ ஒரு லிப்ஸ் வந்து சின்னதாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் அதை வந்து ப்ளம்பாக காமிக்கணும், அதெல்லாம் வந்து அவங்கவுங்களோட இதுபடி
பட் யார் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாங்களும் we are trying to fight quackery. நிறைய பேர் வந்து ஒரு டெர்மட்டாலஜிஸ்டாகவும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் குவாலிஃபைடாக இல்லாதவங்களும் இந்த இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ரொசீஜர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வந்து நிறைய எரர்ஸ் ஆகிடுது. ஒரு முக அமைப்பு ஒரு தடவை மாறுச்சுன்னா மாறினது தான். இப்போ ஃபில்லர்ஸ், போட்டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு காமன் டாபிக். முன்னாடிலாம் ரொம்ப ரேர் ஒரு ஃபில்லர்ஸ் பேஷண்ட் வந்தோ இல்லை ஒரு போட்டாக்ஸ் சுருக்கத்துக்காக எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாருமே அதில் அவேர். அது தப்பு இல்லை, பட் உங்களுடைய ஃபினான்ஷியல் எபிலிட்டியும் உங்களுடைய இதையும் நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கணும். ஒரு இஎம்ஐ போட்டு பண்ண வேண்டிய ப்ரொசீஜரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தேவைக்கேற்ப பண்ணிக்கோங்க, பட் இட் இஸ் கம்ப்ளீட்லி சேஃப். பட் யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் இருக்குது. ஃபைனலி அந்த டேட்டூ நிறைய பார்க்க முடியுது அந்த ஸ்டைல் அந்த விஷயங்களுக்காக. ஸோ அதை நீங்கள் ஒரு ஸ்கின் கேர், ஏன்னா ஸ்கின்ல தான் நேராக இது பண்ணுறாங்க, ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டாக நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? எனக்கு இப்போது பேஷண்ட்ஸ் வந்து வருவாங்க, இப்போது வரும்போது எனக்கு அதுவே கொஞ்சம் புது ட்ரெண்டாக தான் இருக்குது. இப்போ வந்து ஒரு 17 இயர்ஸ் இல்லை கரெக்டாக காலேஜ் என்ட்ரு ஆகிற போகிற குழந்தைங்களோ சில்ட்ரனை வந்து அவங்க அப்பா அம்மா கூட்டிகிட்டு வராங்க. டேட்டூ பண்ணலாமான்னு நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் விடுறோம் அப்படிங்கிற மாதிரி. ஆர் இது பண்ணக்கூடாதுன்னு இதை நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களே இப்போது தே சீயிங் அந்த எக்ஸ்போஷர் நிறையா இருக்குது, இது ஒரு ட்ரெண்டாக இருக்குது. தே வாண்ட் எல்லாத்துலேயுமே நம்மளுடைய இமோஷன்ஸையும் நம்மளுடைய இதையும் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஸ்கின்ல இதில் அப்படின்ட்டு. ஸோ டேட்டூ வந்து டு பி டூயிங் இட் ஆன் யோர் ஸ்கின்னும் இதுவும் சேஃப்ங்கிறது வந்து இட் டிபெண்ட்ஸ் அகெயின் ஆன் வேர் யூர் டூயிங். இந்த கோவா போயிட்டு பண்ணிட்டு வர்றது, குட்டி குட்டி சர்டிஃபைடு இல்லாத இடங்கள், சின்ன சின்ன சந்துக்குள்ளே போய் பண்ணுறது, இதெல்லாம் வந்து என்னென்னா இது வந்து நீடில் யூஸ் பண்ணுறோம். ஸோ நீடிலுங்கிறது வந்து பியர்ஸ் ஒரு தடவை இல்லை, அந்த ஃபுல் மல்டிபிள் ப்ரிக்ஸ் இருக்க போது நீங்கள் அந்த டைஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது கரெக்டான ஸ்டெரைலான கண்டிஷனில் பண்ணுறாங்களா அப்படின்னு. ஸோ நீடில் மூலியமாக டிரான்ஸ்மிட் ஆகுறது முக்கியமாக ஃபஸ்ட்டு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், ஹெச்ஐவி ஆகட்டும் இதுவாகட்டும், நிறைய டிரான்ஸ்மிட் ஆகிற டிசீசஸ், HBsAg, அதாவது இன்னும் ஹெப்படைட்டிஸ், இது எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து கவனமாக பார்த்து பண்ணணும். ஒரு தடவை வந்து இவ்வளோ ஒரு டேட்டூங்கிற சாதாரணமாக பண்ணிடுறாங்க, நாங்கள் சும்மா சாப்பிட போனோம் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு see who's doing it. உங்களுடைய டேட்டூ ப்ரொஃபஷனல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து இட் இஸ் கோயிங் டு பி அ பெர்மனெண்ட் இம்ப்ரெஷன். ஸோ அந்த பெர்மனெண்ட் இம்ப்ரெஷனை வந்து, ஏன்னா டேட்டூ போடுற செலவை விட ட்ரஸ்ட் மீ அதை எடுக்கிறதுக்கு வந்து பயங்கர செலவு. நீங்கள் வராங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுக்காகவும் நிறைய பேர் வராங்க, அதுவும் எஸ்பெஷலி கல்யாணத்துக்கு முன்னாடி வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. ரிக்ரெட் பண்ணி வரவங்க, ஒரு 18 வயசில் போட்டுறாங்க, 34 வயசில் அது சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா நம்ம இவால்வ் ஆகிட்டே இருக்கோம், பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அந்த டேட்டூ வந்து நீங்கள் 5000 ரூபாய்க்கு ஒரு டேட்டூ போட்டிங்கன்னா அந்த டேட்டூ எடுக்கிறதுக்கு ஒரு 50,000க்கு மேலே ஆகிடும் அது ரிமூவ் பண்ணி. ஏன்னா ஒவ்வொரு செஷன் 10 தடவை 15 தடவை சில சமயம் ஆகிடும், டிபெண்டிங் ஆன் த சைஸ் ஆஃப் த டேட்டூ. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது பண்ணுறது. ஸோ டோன்ட் ரிக்ரெட் யோர் டேட்டூ, பிகாஸ் அந்த ரிமூவல் வந்து ரொம்ப கஷ்டம். ரொம்ப சேஃபாக இது பண்ணுங்கள். இந்த கண்ணிலலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, லிப்ஸில் போடுறது, அதெல்லாமே வந்து கொஞ்சம் சேஃபாக போடணும். சில ட்ரீட்மெண்ட்ஸ், அதாவது விட்டிலிகோன்னு சொல்கிற வெண்படை, நம்ம லிப்ஸில் நிறம் போயிடுறது, அந்த கை காலில் நிறம் இல்லாமல் இருக்கிறது, அதுக்கு வந்து சில சமயம் டேட்டூ வந்து ட்ரீட்மெண்ட்டாக பண்ண மாட்டோம், ஒரு காஸ்மெட்டிக் ப்ரொசீஜராக அவங்களுக்கு ஒரு இதுக்காக மேட்சப் பண்ணுறதுக்காக பண்ணுறது. அதுவே வந்து இப்போ வி டோன்ட் ரெக்கமெண்ட். ஏன்னா அந்த டை வந்து ப்ராப்பராக ப்ளேஸ் ஆகாமல் கொஞ்சம் வந்து அது போகும்போது நாள் பட போகும்போது இட் டசன்ட் லுக் வெரி எலகெண்ட். ஸோ அதெல்லாம் வந்து தான் டேட்டூவோடைய பிரச்சனை. பண்ணணுமான்னு யோசிச்சுக்கோங்க. அது இண்டிவிஜுவல். இது பண்ணுறத வந்து கொஞ்சம் பார்த்து சிரத்தை எடுத்து யோசிச்சு பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணணும்னு வந்தால் தென் ஐ திங்க் வீல் ஹாவ் டு டேக் அ லாட் ஆஃப் பெயின் டு இட். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி.